அன்றைக்கி ட்ரெயினில் வரும்போது கூட கேட்டாங்க, முடியலா அப்படின்னு சொல்லி, என்ன பண்ணுது அப்படி, கேன்சர் கட்டியது, அசால்ட்டாக சொல்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அப்படி தானே இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்குலாம் வரதை பார்த்தா நமக்கே சங்கடமாக இருக்குது. மதுரையில் பெரியாஸ்பத்திரி ரொம்ப காய்ச்சல் தலைவலி மாதிரி தான் இருக்குது. அங்கே வார்டே அதாக தான் இருக்குது. என்னை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் பரவாயில்ல. என்னோடய பேர் ஐயம்மாள். ஊர் விருதுநகர் மாவட்டத்துலேருந்து வரோம். நரிக்குடி பக்கம் வேமங்குடி. போன வருஷம் வந்து இங்கே மாத்திரை வாங்கி சாப்பிட்ட பிறகு நல்லா இருக்குது. சாப்பிட முடியாமல் இருந்தேன். அதுக்கு இங்கே உள்ள மாத்திரை போட்ட பின்னால நல்லா சாப்பிட்டு எடுத்து இருந்துச்சு. மறுபடி வாங்க காசு இல்லாததுனால வர முடியல. இப்போ வந்திருக்கோம் வாங்குறேன். வயிறு வலி இருந்துச்சு, கேன்சர் வயிறு வலி, குறுக்கு வலி, சாப்பிட முடியாமல் அப்படி இருந்துச்சு. அது ஒரு 3ஆம் மாதமே பார்த்துட்டோம். 2024 3ஆம் மாதம் பார்த்துட்டு நான் ஆஸ்பத்திரிக்கே போகாமல் அப்படியே இருந்துட்டேன். அசால்ட்டாக சும்மா வயிறு வலின்னு நினச்சிட்டு திருப்பி பார்த்தா அடப்பு இருக்குது அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. டீப்பு போட்டு பார்த்ததில் கேன்சரு, சதையை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கேன்சரு அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே மதுரையில் பெரியாஸ்பத்திரியில் பார்த்துட்டே இருந்தேன். போய் செல்லில் யூடியூப்பில் பார்த்துட்டு இங்கே வந்து வந்தோம். நான் தெரிய ஆரம்பித்தது வயிறு வலி, வாந்தி, சாப்பிடவே முடியாது. விருதுநகரில் பெரியாஸ்பத்திரியில் போய் பார்த்தோம். அங்கே தான் அல்சர் இருக்குது, ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அல்சர் இருக்குது, ரிப்போர்ட் வாங்கக்குள்ளே சொல்லிட்டாங்க. அதோட சரி அல்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப வலிக்க சாப்பிட முடியாமல் படுக்கை ஆகிட்டேன். அல்சருக்கு அங்கே மாத்திரை தந்தாங்க, அதை மட்டும் போட்டுருந்தேன். ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கி பார்த்த பிறகு தான் அடப்பு இருக்குது, ரொம்ப பிரச்சனை இருக்குது, கேன்சர் மாதிரி இருக்குது, நீங்கள் பாருங்கள் பெரியாஸ்பத்திரி போங்கன்ட்டாங்க. சதை டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு அப்புறம் பார்த்தோம். சதை டெஸ்ட்டு பார்த்த பிறகு தான் இது கேன்சர் அப்படின்னு சொல்லி கீமோ போடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கீமோ போட்டுகிட்டே இருக்கேன். அங்கேயும் பார்த்துருக்கேன். ஜனவரி 2025 ஜனவரி 7ஆம் தேதி வந்து அப்போ இங்கே கொடுத்த மருந்து தான் நான் சாப்பிட்டு நான் நடமாடினது. எல்லாருமே வேறு மாதிரி தான் நினச்சாங்க, இது பிழைக்காது அப்படின்ட்டு. இங்கே வரும்போது முடியாமல் தான் வந்தேன். எது சாப்பிட்டாலும் வாந்தி தான் வரும். இங்கே வந்து அந்த மாத்திரையை பார்த்ததுமே டீப்பு மாத்திரை நமக்கு வாந்தி வரும், 20,000 ரூபா போச்சு அப்படின்னு நினச்சேன். போட்டே வாந்தி வரல, சாப்பிட்டேன். அப்புறம் அதை எடுத்து அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கோம் வாங்குறதுக்கு. ஒரு 4 மாதம் போட்டோம். 4 மாதம்னா அங்கே கீமோ போடும்போது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 4 நாள் நிப்பாட்டிட சொல்லிட்டாங்க. அதனால எவ்வளோ நாள் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி கூட தூக்க முடியாது, அப்படி தான் படுக்கையாக தான் இருந்தேன். இங்கே வந்து அந்த மாத்திரை போட்ட உடனே நானே சமைச்சு நானே சாப்பிட்டேன். அது நல்லா இருந்துச்சு. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அங்கே மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு வரவங்கட்டெல்லாம் அங்கேயும் போய் வாங்க அப்படின்னு நம்பர் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. பணம் இல்லாததுனால தான் வந்து வாங்க முடியல. காசு பெரட்டி வர முடியாமல் என்னமோ வாங்கிடுவோம். சாப்பாடு அதான் இப்போ இந்த மாத்திரை போடாமல் இருக்கும், சாப்பாடு நெஞ்ச கறிக்குது, மறுபடியும் வலிக்குது. அதனால் இப்போ பால், டீ இதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சீனி சேர்க்கக்கூடாது, ஆட்டுக்கறி, பன்னிக்கறி, மாட்டுக்கறி எதுவும் சாப்பிடக்கூடாது, புளி சேர்க்கவே கூடாது சொல்லலை. அவங்க புளி சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. புளி சேர்க்காமல் சாப்பிட்டேன் மாத்திரை போடும்போது. அப்புறம் ஆட்டுக்கறிலாம் சாப்பிட தான் செஞ்சேன். என்ன சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க, சாப்பிட மாட்டேன். உரப்பு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எண்ணெயில் போட்டு எதுவும் பொரிச்சு சாப்பிடக்கூடாது. ஆமாம் கேட்டாங்க, மாத்திரை முடிஞ்சதுமே கேட்டாங்க. நான் ரூபா பிரட்டிட்டு வாரேன்னு சொல்லிட்டே தான் இருந்தேன். திருப்பி இப்போ நானாக தான் ஃபோன் அடித்து வந்தது. வலி வந்துருச்சு, மறுபடி படுக்கை ஆயிடக்கூடாது, போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கடன் கட்டுற ரூபாயை மாற்றி கட்டிக்கிடுன்ட்டு வந்தாச்சு. ஆமாம் 5ஆம் மாதம் எடுத்து பார்த்ததில்ல முதக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீ அங்கேயும் பாருமா, இங்கேயும் பாரு, அங்கே போகும்போது மாத்திரை சாப்பிட வேண்டாம், உனக்கு ரொம்ப பரவிருக்கனால இங்கே வந்தால் குறையும் அப்படி சொன்னாங்க. அதனால் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன வந்தாலும் சரி அப்படின்னு நினச்சி பிள்ளைகள்லாம் அழுதுகிட்டே இருந்துச்சு. பாப்பா தான் யூடியூப்பில் பார்த்து இங்கே போவோமா சரியாயிருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தது. நான் அப்போ பயப்படலாம் இல்லை, என்ன வந்தாலும் சரி அப்படின்னு நினச்சிட்டு. இப்போ எல்லாத்தையுமே நான் கேன்சர்ன்னு சொன்னால் என்ன அசால்ட்டாக சொல்கிறீ அப்படி கேட்குறாங்க. இன்றைக்கி ட்ரெயினில் வரும்போது கூட கேட்டாங்க, முடியலா அப்படின்னு சொல்லுவேன், என்ன பண்ணுது அப்படி, கேன்சர் கட்டியது, அசால்ட்டாக சொல்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அப்படி தானே இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்குலாம் வரதை பார்த்தா நமக்கே சங்கடமாக இருக்குது. மதுரையில் பெரியாஸ்பத்திரி ரொம்ப காய்ச்சல் தலைவலி மாதிரி தான் இருக்குது. அங்கே வார்டே அதாக தான் இருக்குது. என்னை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் பரவாயில்ல. பிள்ளைகளை கட்டி கொடுக்கலையேன்னு தான் ஒரு கவலை. 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு பையன் இருக்குது. அது வாந்தி இல்லை, பசி நல்லா கொடுத்துச்சு. இங்கே சொன்னாங்க 6 திறனாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும், இந்த மாத்திரைக்கு நல்லா பசிக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுமாரி நல்லா பசிக்கும். அப்போ வந்து நான் குழம்பு எதுவுமே வைக்கிறதில்ல, தயிரை நல்லா தாளித்து அதில் கொஞ்சோண்டு பட்டை மிளகாய் போட்டு அப்படி சாப்பிட்டேன். இங்கே வந்து இப்போ இது மருந்து எடுத்த பிறகு தான் வீட்டில் சமைக்கவே முடிஞ்சிச்சு. இல்லைன்னா தண்ணி கூட மோந்து குடித்தாலும் வாந்தி வந்துடும். பச்சை தண்ணி குடித்தாலும் வாந்தி தான், படுக்க தான். மாத்திரை எது போட்டாலும் தண்ணியை குடிச்சிட்டு மாத்திரை போட்டு அப்படியே படுத்தே தான் நினைப்பேன். இந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு பசி கொடுத்துச்சு. அன்னைக்கே எந்திரிச்சிட்டேன். மாத்திரை போட்டு அடுத்த நாள் நானே சமைச்சிட்டேன். எனக்கு பசி கொடுத்துருச்சு.
சரி என்னமோ நம்மளே சமைச்சிருவோம், பாப்பாவை நீ போமா நான் என்னையும் நான் பார்த்துக்கிட்டேன்ட்டு வேலைக்கு அனுப்பிவிட்டேன். தங்கச்சி கேரளாவில் வந்துருச்சு, தங்கச்சி அனுப்பிவிட்டேன். பொங்கல் முடிஞ்சு 3 நாள் அனுப்பிவிட்டேன். அதோட நானே மாத்திரை அன்னைக்கு சனிக்கிழமை அனுப்பிவிட்டேன். சனிக்கிழமை நைட்டு மாத்திரையை போட்டேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நானே சிலிண்டர்லாம் சின்ன சட்டியில் போட்டு சமைச்சிட்டேன். தூக்கம் வராது, வலியில் தூங்கவே முடியாது, வலிக்கும். மாத்திரையை போட்டுவேன், வலி மாத்திரை வாங்கி போடுவேன். ஒரு 10 நிமிஷம் தூங்குவேன், அந்த வலி தெரியாமல் இருக்கும். அடுத்து வலி வந்துடும், தூக்கமே இருக்காது. எந்திரிச்சு இப்படியே உட்காந்து இருப்பேன், வயிற்ற பிடிச்சிட்டு எடுக்கவே மாட்டேன். இதுதான் அங்கே உள்ள மாத்திரை எடுக்கவே மாட்டேன். அங்கே இது போடுறாங்களா கீமோ, அது மட்டும்தான். மாத்திரை தருவாங்க, எல்லாம் அப்படி அப்படியே வச்சுருவேன். இப்போ இங்கே உள்ள மாத்திரை இல்லாமல் இருக்கவும் அந்த மாத்திரை போட்டேன், நல்லா வலி குறைச்சிச்சு. என்மேலே அப்படி எடுக்காமல் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்துருக்கணும், எடுக்காமல் விட்டனால கொஞ்சம் ஹெல்த்து தான் இருக்குது, இல்லைன்னா நல்லா வந்திருப்பீங்க இப்போ அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பார்த்துக்கணும். சமைக்கிறது நானே சமைச்சு நானே சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும், அதனால் நானே சமைச்சேன். பிள்ளைங்க இங்கே இல்லை, வெளியில் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. நானும் எங்கள் மாமியார் தான். எங்கள் வீட்டுக்காருமே வேலைக்கு போயிடுவார், அவரும் எங்களை கண்டிட மாட்டார். நானாக சமைச்சு நானாக சாப்பிடணும் அப்படின்னு வேலைக்கு களை எடுக்க போனேன். ஒரு 10-20 நாள் போனேன். 100 நாள் வேலைக்கும் போவேன். இந்த வருஷம் போனேன். இப்போ புதுசாக வேலை தொடங்கினதும் போனேன். 65 நாள் பார்த்துருக்கேன். இப்போ இந்த மருந்து எடுத்த பிறகு நல்லா இருக்கு. இப்போ களை எடுக்க போனேனால தான் கொஞ்சம் கஷ்டம். நல்லா களை பெருசாகிருச்சு. அதை பிடுங்கி எடுக்கும்போது இந்த சைடு வலிக்க எழுந்துருச்சு. சரி அப்போ மாத்திரை போட்டால் நல்லா வந்துடும்ட்டு அதோட ரூபா பிரட்டிட்டு வந்தாச்சு. வாங்கணும்னு தான் இருந்தோம், ரூபா பிரட்டமில்ல. பாப்பா பொங்கலுக்கு வரும், வந்ததும் 2 ரூபாய் வாங்கிட்டு வரும் அப்படின்னு இருந்தோம். இப்போ இவங்க லீவுக்கு வந்தாங்க, அப்பாவை கூட்டு போய் வாங்கிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லி அதை முதல்லாம் பார்க்க மாட்டேன், உட்காந்து தான் போய் இப்போ பார்க்க முடியும்.